லட்சுமி அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. தீர்காய் செய்யுமா. கூடிய சீக்கிரமே கல்யாணமாகி 16 பெற்று பெருவாழ் வாழணும். போண்ணா. சரி, உன் பிறந்த நாளைக்கு நான் உனக்கு ஆசையா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டா? எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லிடுவேன், ஆனா 10 ரூபாய் பந்தயம். ஓகே, 10 ரூபாய் பந்தயம். முதல்ல பையில 10 ரூபாய் இருக்கான்னு பாரு. 20 ரூபாய் இருக்குமா? அப்ப சொல்றேன். கொலுசு. எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொன்ன? அதெல்லாம் அப்புறம், முதல்ல பணத்தை எடு. இல்ல, நீ எப்படி சொன்ன? பணத்தை கொடுண்ணா. 10 ரூபாய் போதும். நியாயம் நியாயம். சரி, எப்படி கண்டுபிடிச்ச? மண்டு, நீ கையில வச்சிருந்த கொலுசுதான் கண்ணாடியில தெரிஞ்சிருச்சு. ஏய் வாடு, நீ பெரியாவதாம்மா. இந்த இத போட்டு எதுக்கு எதுக்குன்னு இதெல்லாம்? கண்ணாடி வலையிலேயே போட்டுடுவோம் கைக்கு. தங்க வலையில் போட்டு பார்க்கணும்னு ஆசைதாம்மா. ஆனா இப்போ என்னால முடிஞ்சது இந்த வெள்ளி குடிசுதாம்மா. இப்படி ஒரு தங்கமான அள்ளி எனக்கு இருக்கும்போது எதுக்குன்னு இதெல்லாம்? இத பாருமா, இந்த வீட்டுல நீ கலகலன்னு சிரிக்கிற சத்தமும், அண்ணான்னு கூட்டிட்டு ஓடி வரப்போ கேட்கிற இந்த குடிசு சத்தமும் எப்பவுமே என் காதுல சங்கீதமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இத போட்டுக்கமா. ஓகே, நானே போட்டு விடுறேன். கால வேற சீக்கிரம் போறப்பட உனக்கு சேலை இருக்கு. தங்கச்சி, உடம்பெல்லாம் ஒரே வலிமா. சரி சரி, வெந்நீர் வைக்கிறேன், வந்து குளி. சொல்லுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் கட்டணை விட்டுருங்க சார். நீங்களாவது சொல்லுங்க சார், என் கட்டணை விட்டுற சொல்லுங்க. ராஜா ரொம்ப நல்ல. பாருமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ராஜா வெளியே கொண்டு வரது எங்க பொறுப்பு. யுவரானர், குற்றவாளி கூண்டிலில் இருக்கும் ராஜா கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் லதாவை கற்பழித்துக் கொண்டார் என்பதற்கான ஆதாரமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும். ராஜாவால் கொலை செய்யப்பட்ட லதாவின் ஒரே சகோதரியான விஜயாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Yes, proceed. உங்கள் தங்கி லதா ஆடம்பரத்தை விரும்புகிற பெண்ணா? இல்ல. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உடையவரா? இல்லைங்க, அவங்களுடைய ஒரே குணம் பிடிவாதம் தான். அந்த பிடிவாதத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாத்திக்க மாட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்க. நீங்க போலாம். விஜயாவின் வாக்குமூலப்படி லதா மிகவும் பிடிவாதக்காரர் என்பது நிரூபணமாகிறது. ராஜாவால் கருவுற்ற லதா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அடிக்கடி இவரை வற்புறுத்தி இருக்கிறார். அதிலிருந்து விடுபட எண்ணிய ராஜா லதாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று இறுதியாக தன் ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவளை கொலை செய்திருக்கிறார். குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜாவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். Yes, proceed. இந்த பேனாவை கொஞ்சம் கையில வச்சுக்கிறீங்களா? பிளீஸ். மிஸ்டர் ராஜா, இறந்து போன லதாவை
நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கீங்க இல்ல? அப்போ காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கிறீங்க. அந்த நடிப்புல அவன் உங்ககிட்ட ஏமாந்துருக்கிற இல்ல? நான் அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்த்தது இல்ல. செத்து போனவங்க திரும்ப வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல பேசுறீங்க. மிஸ்டர் ராஜா, நீங்க அவகிட்ட பழகினது உண்மை, அந்த பழக்கத்துல அவன் உங்ககிட்ட மயங்கினது உண்மை, அந்த மயக்கத்தை பயன்படுத்தி நீங்க அவகிட்ட உங்க ஆசைகளை தீர்த்துக்கிட்டது உண்மை. பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். கேள்வி கேட்டதற்கே பேனாவை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார் என்றால், வயிற்றில் குழந்தையோடு வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்திய லதாவை இவர் என்ன பாடுபடுத்தி இருப்பார், எப்படி கொலை செய்திருப்பார் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டுகிறேன். அடுத்து அரசு மருத்துவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். நீங்கள் தானே லதாவின் பணத்தை போஸ்ட்மார்டம் செய்த டாக்டர்? ஆமா, நான் தான். ராஜாதான் லதாவை கொன்றார் என்பதற்கு மேலும் ஏதாவது ஆதாரங்கள் சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். கொலை செய்யப்பட்ட லதாவின் உடலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்த நகமும் ராஜாவுடைய கை நகமும் ஒன்றாக இருந்தது. மேலும் லதாவின் கைகளில் உறைந்திருந்த ரத்தமும் அதில் ஒட்டியிருந்த தலைமுடியும் ராஜாவின் உடையதான் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிவிட்டது. மற்ற விவரங்களை ஏற்கனவே நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளேன். நீங்க போகலாம். யுவரானர், அடுத்து இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ராஜசேகர், ராஜசேகர், நீங்கள் கொலை நடந்த இடத்திற்கு எப்படி சென்றீர்கள்? நான் அதை கேட்கவில்லை. கொலை நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறேன். சார், நான் டியூட்டிக்காக பழங்கல் பார்க் வழியா போயிட்டு இருந்தேன். அப்ப பாண்டி பஜார்ல செத்து போன லதாவும் இந்த ராஜாவும். பாண்டி பஜார் வேற, பழங்கல் பார்க் வேற. அது இல்ல சார், ரெண்டு இடமும் ஜாயிண்ட் ஆற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு போட்டு நினைச்சுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போன 5 நிமிஷத்துல ஒரு டெலிபோன் வந்துச்சு. போய் பார்த்தா இவர் வீடு சார். உடனே அரெஸ்ட் பண்ணிட்டேன். இதான் சார் நடந்தது. சரி, போல. தேங்க்யூ. யுவரானர், ஏற்கனவே சமர்ப்பித்த ஆதாரங்களின் மூலமாகவும் தங்கள் விசாரித்த சாட்சியங்களின் மூலமாகவும் லதாவை ராஜாதான் கொலை செய்தார் என்பது திட்டவட்டமாக நிரூபணமாகிவிட்டது. எனவே கணம் கோத்தார் அவர்கள் குற்றவாளி ராஜாவிற்கு இபிகோ 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர். மிஸ்டர் ராஜா, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பணபலம் இல்லாம கோர்ட்டுக்கு வர எந்த நிரபராதியும் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இது நம்ம நாட்டோட சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை அந்த ஆண்டவனையே நினைச்சா கூட மாற்ற முடியாது. நீங்க தீர்ப்பு சொல்லலாம். இந்த கொலை வழக்கில் நேரடி சாட்சியங்களும் அரசாங்க தரப்பு ரிப்போர்ட்டுகளும் ராஜாதான் லதாவை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. எனவே இபிகோ 302வது செக்ஷன் படி ராஜாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. எங்க அண்ணனை விட்டுருங்க, தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுருங்க. எங்க அண்ணன் கொலை செய்யல. எங்க அண்ணன் நிரபராதி. என்னை விட்டுட்டு போவாத, என்னை விட்டுட்டு போவாத. என்னங்க இது? சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுக்கிட்டு. என் தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே எப்படி நடந்துக்கணுங்கிறதா புத்திசாலித்தனம். சாப்பிடுங்க.